கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஆண்டவரோட நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், யாரா இருந்தாலும் சரி, பார்ஷியாலிட்டியே கிடையாது, பாகுபாடே கிடையாது. அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். தேவஜனமே பாருங்கள், ஆதியாகமம் 29:31 வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். பாருங்கள், எண்ணத்தில் உள்ள காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் யாக்கோபினால். அதை கர்த்தர் எண்ணத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவருக்கு எந்த விதமான சாட்சியும் தேவையில்லை, விட்னஸ்லாம் தேவையில்லை. பாருங்கள், உலக பிரகாரமான ஜட்ஜி கேட்பாங்க, விட்னஸ் இருக்காங்களா, சாட்சி இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவருடைய ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு பார்த்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 2:21 வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கராட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்தைகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அன்னாள் பெண்ணினாள் என்று எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெண்ணினாளுக்கு நிறைய குமாரர்கள் குமார்த்தைகள் இருந்தாலும் அன்னாளுக்கு யாரும் இல்லாமல் இருந்தது. பெண்ணினாள் சிரித்தாள் பார்த்து, அன்னாளை பார்த்து, நீ பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லி. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுதார்கள். நீதி இல்லை ஆண்டவரே, நியாயம் செய்ய மாட்டீராய். ஆண்டவர் சாமுவேல் என்று பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். பெண்ணினாளுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சாமுவேலுக்கு பிற்பாடு 5 குழந்தைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நீதி நியாயத்தை செய்யும் பொழுது மிகுதியாய் செய்வார். அன்னாள் சந்தோஷப்பட்டார்கள். அதே போல நீங்களும் சந்தோஷப்படும்படி அவர் நீதி நியாயத்தை உங்கள் வாழ்வில் செய்வார். மிகுதியாய் செய்வார், சந்தோஷப்படும்படி செய்வார். ஆதியாகமம் 31:42 வாசிக்கிறேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பாருங்கள், யாக்கோபு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. லாபான் ஒழுங்கான சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சிறுமப்படுத்துறாரு. அது தேவன் பார்த்தார். அவருடைய கண்கள் கண்டு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். யாக்கோபிட்ட நல்லது மாத்திரம் தான் பேசணும், தீமை பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்காக வழக்காட வேண்டாம் தேவஜனமே, உங்களால் முடியாது. உலகத்தில் உள்ளவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்காக நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒடுக்கப்படுகிற லேயாளுக்கு நீதி செய்தார், அன்னாளுக்கு நீதி செய்தார். ஒடுக்கப்படுகிற யாக்கோபுக்கு அவர் நீதி செய்து சம்பளத்தை கொடுத்தார். அவர் பெற வேண்டிய சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். லாபான் கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீதி செய்வார், நியாயத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நான் சிறுமை அடைந்திருக்கிறேன், என் கை பிரயாசம் அதிகம், ஆனால் எனக்கு லாபம் இல்லை என்று சொல்றாங்க. ஆண்டவரே, நீரே உங்களுக்கு நீதியை செய்யும், நீரே உங்களுக்கு நியாயத்தை செய்யும். அப்பா, நீதியாக நியாயமாக இவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடும். நீதியாக நியாயமாக இவங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடும். அப்பா, பாக்கியங்களை கொடும், ஆசீர்வாதங்களை கொடும். மனுஷன் தடை பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நீர் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க ஆண்டவரே.
மனுஷன் தடை பண்ணி வச்சிருக்கிறான் இவங்க ஜெயிக்க கூடாதுன்ட்டு. நீர் இவர்களுக்கு நீதியை செய்து நியாயத்தை செய்து ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இவங்க உச்சன் தலையில் உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.